ஷீட் ஷேரிங் 2 முகாம்கள்லையும் ரொம்ப மும்முரமா நடக்குது. டெட்லாக்ன்னு சொல்றதா? இழுபறின்னு சொல்றதா? நெருக்கடி 2 முகாம்கள்லையும் இருக்கு அப்படின்னு சொல்றதா சார்? அதாவது எந்த ஒரு தேர்தலையும் வந்து ஒரு கூட்டணி அமைக்கும்போது கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி பல பிரச்சனைகளை சங்கடங்களை சந்திக்கும் என்றது நம்ம பல தேர்தல்களாக பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து இந்த சீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு முக்கியமான விஷயம். நம்பர்ஸை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும், அப்புறம் தொகுதிகளை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால முதல்ல நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுறதுலேயே பல பிரச்சனைகள் வரும். அப்புறம் தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணுறதுல பல பிரச்சனைகள் வரும். இதில் வந்து திமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் அவங்க 3 தேர்தலாக வெற்றியை பார்த்துட்ருக்காங்க. தொடர்ந்து அதே மாதிரியான தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்டு இருக்கிறதுனால அது ஒரு 2 மாதம் முன்பு வரை கூட நம்ம என்ன சொன்னோம்னா திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் வந்து அது தன்னை வலுப்படுத்தி கொண்டது அப்படின்னு பார்க்குறோம். கமலஹாசன் உள்ளே வந்திருக்காரு, தேமுதிக உள்ளே எடுத்திருக்காங்க. நடுவில் காங்கிரஸ் கொஞ்சம் அந்த கூட்டணியோட பெர்செப்ஷனை கொஞ்சம் டேமேஜ் பண்ண பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்து காங்கிரஸையும் கூட்டணியில் இணைத்து கொண்டு அதுக்குரிய இடங்களை கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது காங்கிரஸ் பண்ண ஒரு பிரச்சனைகள் காரணமாக அந்த கூட்டணியில் ஒரு சின்ன சலசலப்பு இருந்ததுன்றது உண்மை. அதை வந்து முதல்வர் சரி செய்தார் என்பதும் உண்மை. அதுக்கப்புறம் மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கும்போது போன வாட்டி என்ன கொடுத்தாங்களோ அதுதான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பல வதந்திகள் இருந்தது. இதில் வந்து நான் எதிர்பார்க்குறது என்னென்னா வந்து இந்த கூட்டணி வந்து ஸ்டாலின் அவர்கள் அமைத்திருக்கிற இந்த கூட்டணி வந்து ஒரு மெகா கூட்டணியாக வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கிற ஒரு முடிவோடு வந்து ஒரு சில காரியங்கள்லாம் அவர் செய்கிறார். ஆக்சுவலாக அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது தேமுதிக போன்ற கட்சிகள் உள்ளே வந்திருக்கும் போது தாங்களே சில இடங்களை விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கும். அதனால் மற்ற கூட்டணி கட்சிகளும் சில தொகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும், நம்பர்ஸை கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியிருக்கும்னு ஒரு விஷயத்தை அவர் வைக்கிறார். மெகா கூட்டணி அப்படின்ற ஒன்று வந்து கட்டுறது ரொம்ப கஷ்டம், அதில் பகிர்வு கஷ்டம். மெகா கூட்டணியை உருவாக்குறது அப்படின்ற ஒரு சிரமங்கள் என்ன இருக்குது அப்படின்றது தான் இப்போ லாஸ்ட் மினிட்ல நடக்கக்கூடிய இந்த நேர்வுகள் நமக்கு காட்டுதா? ஆமாம், மெகா கூட்டணி இங்கே கூட்டணி அமைக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான இடப்பகிர்வில் வந்து பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் இதில் என்ன முக்கியம்னா ஒரே ஒரு அடிப்படை விஷயம் என்னென்னா இந்த கூட்டணி கட்டப்பட்டிருப்பது என்பது ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி அந்த மாதிரியான ஒரு மதச்சார்பற்ற அணின்ற அடிப்படையில் இந்த கூட்டணி கட்டப்பட்டிருக்கு. இதில் புதுசாக வந்திருக்கிற தேமுதிகவுக்கு இந்த ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி அல்லது மதச்சார்பற்ற அந்த விஷயங்களில் எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஆர்வம் அல்லது பற்று இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்திருக்காங்க. அது அவர்களை சேர்த்து நோக்கம் வந்து இந்த வாட்டி இருக்கிற வித்தியாசமான ஒரு பிளேயர் ஒருத்தர் விஜய் வந்திருக்காரு. அவர் என்ன மாதிரியாக ஓட்டுக்களை பிரிப்பார் தெரியாது. ஸோ கூட்டணியை வந்து மெகா கூட்டணியாக கட்டமைக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் வந்து திமுகவுக்கு இருக்குது. அப்போ சீட்டு டிஸ்ட்ரிபியூஷனில் பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்ச விஷயம்தான். பட் ஆனால் ஒரே வித்தியாசம் என்னென்னா திமுக அணியில் வந்து சீட்டு பற்றின பேச்சுவார்த்தைகள் ரொம்ப வெளிப்படையாகவே நடக்குது. அறிவாலயத்தில் நடக்குது, குழுவாக நடக்கிறது, வெளியில் வந்து மைக்கில் பேசுகிறாங்க, 2 தடவை 3 தடவை பேசுகிறாங்க. அதில் அதிருப்தியாக இருந்ததுன்னா திமுக தலைவரை பார்த்து பேசுகிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியுது. சிபிஎம் என்ன பண்ணுறாங்க, சிபிஐ எதை ஏற்றுண்டாங்க, மதிமுகவுக்கு எப்படி டீல் பண்ணாங்க, எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். வேல்முருகனுக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன பேச்சு நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பெரும்பாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு சாதாரண ஒரு அரசியல் பார்வையாளர் அதை எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதிமுகவில் நடக்கிற விஷயங்கள் அங்கேயும் இதே மாதிரி இழுவரிகள் உள்கூத்து நிறைய அங்கே போயிட்டுருக்காங்க. அந்த உள்கூத்து வெளியில் தெரியல. ஒரு முறையான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் கிடையாது. அங்கே வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பின்னாடியிலேருந்து சில விஷயங்களை தீர்மானிக்கிறார் அப்படின்னா அது அமித்ஷா தீர்மானிக்கிறாரான்ற ஒரு கேள்வி ஏன் வருதுன்னா கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியை சேர்ந்த தலைவர் நேராக அவரே போகிறாரு, அமித்ஷாவை பார்க்குறாரு, பேசுகிறார். அவர் திரும்பி வந்தோடனே கூட்டணியில் இருக்கிற மற்ற 2 கட்சிகள் தலைவர் மறுநாள் போகிறாங்க. ஸோ அதில் வந்து ஏதோ தனித்தனியான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஏதோ ஒன்று தீர்மானிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறத நம்ம அங்கே பார்க்கலாம். அப்படி சொன்னாலும் அவங்க சொல்கிறது இன்னும் ஷீட் ஷேரிங் பற்றிலாம் நாங்கள் இன்னும் பேசவே தொடங்கலை, 4 நாள் எல்லாமே முடிஞ்சிடும், அவருக்கு 1000 வேலை இருக்குது, ஒவ்வொரு முறையும் மாற்றி அமைச்சரை போய் நம்ம சென்னைக்கு வர சொல்ல முடியுமா, அதனால நாங்கள் இங்கே வந்து பேசுகிறோம், பீகார் மாடல் பீகார் ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு சொல்கிறாரு டிடிவி. டிடிவி சொல்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது சார். ஏன்னா வந்து அமித்ஷா வந்து ஒவ்வொரு தடவையும் சென்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும்னு யார் எதிர்பார்த்தா? அதுக்கு தான் பியூஷ் கோயல் வச்சுருக்கீங்க. அவர் நடத்தி அவர் பேசிப்பார்ல அமித்ஷாட்ட. பியூஷ் கோயல் சென்னைக்கு வரதையும் 2வது தடவை இன்றைக்கி ரத்தாயிருக்கு. முந்தானத்து வரதா இருந்தது வரல, இன்றைக்கி வரதா இருந்தது வரல. பியூஷ் கோயல் எதுக்கு இருக்கார் மேலிட பார்வையாளர், அவர்கிட்ட தானே இங்கே பேசணும். இங்கே இருக்க அஇஅதிமுக தானே கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பியூஷ் கோயல்கிட்ட பேசினா பியூஷ் கோயல் அமித்ஷாட்ட கன்சல்ட் பண்ணி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார். 2வது பீகார் மாடலில் நாங்கள் வெற்றி பெறத்துக்கான முயற்சிகள் பண்ணோன்னு தினகரன் சொல்கிறார். அது என்ன அளவுக்கு சரின்னு தெரியல எனக்கு. ஏன்னா பீகாரில் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சியில் இருந்து ஜேடியுவும் பாஜகவும் சேர்ந்து ஆட்சி நடத்தியிருந்தாங்க. ஆளுங்கட்சியாக அவங்க சந்தித்தாங்க, தேர்தலை அங்கே சந்தித்தாங்க. அங்கே பீகார் மாடல் என்ன,
தேர்தலும் போது 10,000 ரூபாய் கொடுத்தது அங்கே இருக்கிற முக்கியமான விஷயம். அதன் மூலமாக வெற்றி அவங்களுக்கு சாத்தியமாச்சு. ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணாங்க, பல ஜாதிகளெல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணி வாக்கு வாங்கினாங்கன்றது உண்மை. ஆனால் முக்கியமான விஷயம் 10,000 ரூபாய் கொடுத்தது உண்மை. இப்போ இந்த வாட்டி அவங்க தமிழ்நாட்டில் அவங்க ஆளுங்கட்சியாகவும் இல்லை, அந்த கூட்டணி அவங்க 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. அப்போ பீகார் மாடல் எதுக்கு இங்கே கொண்டாந்து தினகரன் சேர்க்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கூட்டணி இடங்கள் பற்றி நாங்கள் பேசவில்லை என்பது அவர் சொல்வது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு மக்களுக்கான ஒரு விஷயமா இருக்கலாமே தவிர, நிச்சயமாக இன்று இருக்கிற சூழலில் அந்த இடங்களை பற்றி அவர் பேசாது இருந்திருக்கவே முடியாது. அதற்கான வாய்ப்பே இல்லை. அதற்காக தான் அவர் போயிருக்காரு, அதற்காக தான் அவர் கூப்பிடப்பட்டிருக்கார், அதற்காக தான் போயிருக்காரு. அதை பற்றி அவர் கண்டிப்பாக பேசியிருப்பார். அவருக்கு வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் பாஜக அதிமுக 2 பிளவாக இருக்குது. ஆக்சுவலாக பாஜக சைடில் வந்து தினகரன் இருக்கார், வாசன் இருக்கார், ஏசி சண்முகம் இருக்கார், பாரிவேந்தர் இருக்கார், ஜான் பாண்டியன் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்குது, பாமக இருக்குது, பெருந்தலைவர் மக்கள் கட்சி இருக்குது, புரட்சி பாரதம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அதுவே வந்து 2 இலையாக இருக்குது, 2 ரெட்டை இலை 2 இலையாக இருக்குது. அப்போ 2 பார்ட்டாக இருக்குது. அப்போ எங்கள்கிட்ட ஒரு பேக்கேஜாக டீல் பண்ணுங்கன்னு பாஜக சொல்கிறாங்க. அது பேக்கேஜாக டீல் பண்ணும்போது என்ன இல்லை, நாங்கள் தனித்தனியாக டீல் பண்ணுறதா, பேக்கேஜாக டீல் பண்ணுறதா, பேக்கேஜ்னா எவ்வளோ கொடுக்குறது, ஓகே, இவருக்கு எவ்வளோ கொடுக்குறது, அவருக்கு எவ்வளோ கொடுக்குறதுன்னு பிரச்சனை இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த இடங்களை தீர்மானிக்கிற இடத்துல பாஜகவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் வந்து டெல்லிக்கு போய் இதை பண்ண வேண்டியிருக்கேன்றதான் இங்கே முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.